the biggest and the blessed life. நாம இப்போ ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ரூத் அப்படின்ற ஒரு பெண்மணியோட கதையை நம்ம பார்க்க போகிறோம். த லைட் மீடியா பிரசன்ஸ். நவோமி, ரூத்துடைய மாமியார் பெயர் நவோமி. நவோமி கணவன் எலிமலேக். இவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மேக்லோன், கிலியோன் இவர்களுடைய பெயர்கள். இவர்கள் மோவாபிய பெண்களை திருமணம் செய்திருந்தார்கள். நவோமி எருசலேமில் வாழ்ந்து வந்த இந்த குடும்பம், நவோமியும் அவளுடைய கணவன் எலிமலேக்கும் அங்கு ஒரு பஞ்ச காலம் வந்ததினால் இவர்கள் மோவாபை நோக்கி சென்றார்கள். இப்பொழுது மோவாபில் தன்னுடைய கணவனை இழந்து தன் 2 மகன்களையும் இழந்து நவோமி திரும்பவுமாக எருசலேம் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய கதை தான் இது. இப்பொழுது நம்ம இந்த கதை என்னன்னு பார்ப்போம். நவோமி கணவனை இழந்து மகன்களை இழந்து தன் 2 மருமக்களோடு கூட தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் மனம் கசந்தவளாக தன் வீடு, சொத்து எல்லாவற்றையும் மோவாபிலை இழந்து தன் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார். ரூத் என்னும் மருமகள் தன் மாமியாரை விட்டு பிரிய மனமில்லாமல் சாகும் வரை உங்களோடு தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக யூதாவில் உள்ள பெத்லகேம் என்னும் தன் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தால் நவோமி தன் மருமகள் ரூத்துடன். துன்பத்திலும் இனிமையான தன்னலமற்ற மிகவும் அன்பான மருமகள் அவள் கூடவே வந்தாள். அவளை நன்றாக கவனித்துக் கொள்ள வயதான காலத்தில் அவன் மகன் இருக்கும் இடத்தில் தன்னுடைய கடமையை செய்வோம் என்ற முற்போக்கு எண்ணத்துடன் ரூத் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு தன் மாமியாரோடு கூட நவோமியுடன் கூட ரூத் ஒரு மோவாபிய பெண்மணி. ஏனெனில் மோவாபில் இருக்கும் பொழுதுதான் தன் மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். உங்கள் கடவுள் தான் என் கடவுள், உங்கள் வீடுதான் என் வீடு, உங்க ஊரு தான் என் ஊரு என்று தன் மாமியாரை பற்றி கொண்டு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பற்றி கொண்டு அவ்வளவு அன்பு வைத்திருந்தால் தன் மாமியாரிடம். இப்படி இருக்க இப்பொழுது தினமும் வேலைக்கு போனால் தானே அவர்கள் சாப்பிட முடியும். ஆகையினால அந்த பெத்லகேமில் ஒரு வயலில் போய் சிந்தி கிடக்கிற பார்லி கோதுமையை, அதாவது அந்த வார்கோதுமையை பொறுக்கி அதனை கழுவி சுத்தம் செய்து அது இவர்கள் சாப்பிட்டு வந்தார்கள். அந்த வயல் நவோமியின் உறவின் முறையார் போவாசுக்கு சொந்தமானது. அவர் கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைத்தது. அவர் தன் வேலையாட்கள் ரூத்துக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காதபடிக்கு பார்த்து கொண்டார். அவளுக்கு தினமும் வார்கோதுமை அளந்து கொடுத்தாள். ஏனென்றால் மாமியாரை நன்றாக கவனிக்கும் நல்ல மருமகளாக அவள் இருப்பதை கண்டு மிகவும் நன்றி உள்ளத்துடன் போவாஸ் அவளை நன்றாகவே கவனித்துக் கொண்டார். போவாஸை நம் வேதாகமம் இயேசு கிறிஸ்துவின் நிழலாக இங்கு சித்தரித்து காட்டுகிறது. ஏனெனில் நவோமி கணவன் எலிமலேக்குக்கு இந்த போவாஸ் பக்கத்து உறவு ஆதலால் இந்த குடும்ப பொறுப்பு அவருக்கும் இருந்தது. ஆகையால் ரூத்தை குறித்த தன்னலமற்ற சேவையை மெச்சி இந்த குடும்பத்திற்கு தேவையான அளவு உதவிகளை அவர் செய்து வந்தார். ஒரு நாள் தன் மாமியாரின் யோசனையின்படி நன்றாக சாப்பிட்டு களைத்து அந்த வயலில் உறங்கிக் கொண்டிருந்தார் போவாஸ். அப்பொழுது
அவரது காலடியில் ரூத்து மிகவும் களைப்புற்று படுத்து உறங்கினார். அவருடைய போர்வையை தானே இழுத்து மூடிக்கொண்டார். இந்த யோசனையை கூறியதே நவோமி தான் அவளுக்கு. ஏனென்றால் இந்த சின்ன வயதில் கணவன் இல்லாமல் தனியாக இருக்கிறாளே, அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டுமே என்று அவள் மாமியார் நினைத்தார். போவாசும் அவர் திருமண வயது கடந்து சென்ற நிலையில் திருமணமாகாமல் இருந்தார். விடியற் காலையில் எழுந்த போவாஸ் தன் காலடியில் யாரோ கிடப்பதை விசாரித்த பொழுது இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதை அவர் உணர்ந்தார். பின் அவளை மணந்து ஓபேத் என்பவரை பெற்றார். இந்த ஓபேது என்பவர் தாவீதுக்கு தாத்தாவானவர். அதாவது போவாசின் தாய் ரேகாப். இந்த ரேகாப் என்னும் பெண்மணி இஸ்ரவேல் எரிகோ மதில் நடுவில் சுற்றுச்சுவர் மதிலில் வாழ்ந்து கொண்டிருந்தவள். அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பரத்தை பெண்மணி தான் இந்த ரேகாப். ஆக இந்த ரேகாபுக்கும் சல்மோன் என்னும் ஒரு இஸ்ரவேலின் ராஜா இந்த ரேகாபை அவர் மணந்து கொண்டார். மணந்து இவர்களுக்கு போவாஸ் என்கிற மகன் பிறந்தார். ஆக ஒதுக்கப்பட்ட, தனிமைப்படுத்தப்பட்ட, அவுட்காஸ்ட் என்று சொல்லப்படும் சமுதாயத்தால் தள்ளி வைக்கப்பட்ட பெண்கள் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரலாறே இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? மக்கள் குப்பை என்று யாரையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்களோ அவர்களை மட்டுமே அவர் தேர்ந்தெடுக்கிறார். நொந்து போனவர்கள், மக்கள் சொல்லால் மனம் வெந்து போனவர்கள், கசப்பான வாழ்க்கை வாழ்பவர்கள், மிகவும் துக்கத்தோடு இருப்பவர்கள், இப்பொழுதும் தன் பெண்ணுக்கு மிகவும் வயதாகி கொண்டே போகிறதே, சொந்த பந்தங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என்று மிகவும் கவலையோடு யாருக்குமே தெரியாமல் அழுது கொண்டிருக்கிற பெண்களுக்கு அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். போவாஸ் போன்று ஒரு நல்ல மணமகனை கர்த்தர் உங்கள் பெண்ணுக்கு தேர்ந்தெடுத்து தரப்போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர் தரப்போகிறார். மகளே, மகனே, கவலை கொள்ள வேண்டாம். ரூத்துக்கு ஒரு போவாஸ் போகல, போவாஸுக்கு ஒரு ரூத்து போல. இயேசுவின் கால்களில் ரூத் எப்படி போவாசின் கால்களில் அடைக்கலம் புகுந்தாலோ அதே போல இயேசுவின் கால்களில் அடைக்கலம் புகும் உங்களுக்கு அவர் தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தால், அந்த போர்வையினால் உங்களையும் அவர் இன்று உங்களை அணைக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு உங்கள் கண்ணீரை இன்று துடைக்கிறார். அவருக்கு தேவை கடுகளவு விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. மலையை பெயர்க்கிற அளவுக்கு நம்மை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நல்ல இயேசுவை நாம் ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது இன்சொலின். மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நடக்கும் அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.